எல்லாமே கிடைக்கணும். மலருக்கு சீக்கிரமாக காயம் ஆறணும். நான் இல்லாத நேரம் மலருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும். ஏங்க அவசரமா கிளம்புறீங்களா? நேரமாச்சா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல மாத்திரையும் மருந்தும் காலி ஆயிடுச்சு, அதான் அவசரமா போகணும்னா கிளம்புங்க. நான் இதய கனி அண்ணன் கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் மருந்து சீட் எடுத்து கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு நேரம் ஆகலையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டே போகிறேன், எடுத்து கொடுங்க. ம். ம், என்னங்க வாங்கிட்டு வந்துடுறேங்க. ம். எல்லாம் வாங்கிட்டேங்க, இந்தாங்க. தேங்க்ஸுங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேங்க. ம். இந்த கருப்பையாகிட்ட இருந்து வர வேண்டிய அமௌண்ட் ரொம்ப நாளா வரல. அது என்ன அமௌண்ட் அப்படிங்கறத கணக்கு பார்த்து சொல்லுங்க மாப்ள. எவ்வளவு தொகைன்னு சொன்னீங்கன்னா போய் கேட்டு வாங்கிக்கலாம். வேற யார் யார் கொடுக்கணுங்கிறதையும் பாருங்க. சின்ராஜ் கணக்கு தான் மாமா, என்ன வரல பாத்துறேன். அப்பா என்னையா வெற்றி? மாசம் சம்பளம் கொடுத்தாங்க, வாங்கிக்கோங்கப்பா. அதை எதுக்குப்பா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற? உனக்கு சம்பளம் போட்டுட்டாங்கன்னா உன் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்க. நீயும் மலரும் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதை எடுத்து செலவு பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற? இல்லப்பா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுல ஒரு தொகையை எனக்கும் மலருக்காகவும் உங்ககிட்ட தருவேன், நீங்க வாங்கிக்கணும்னு. தயவு செஞ்சு மறுக்காம வாங்கிக்கோங்கப்பா. மாப்பிள்ள என்ன அது? நீ பேசுறது கொஞ்சமாவது நல்லா இருக்கா? சொந்த வீட்டில் இருந்துட்டு பணத்தை கொடுத்துக்கிட்டு ஏயா எதுக்கே நீ யாரோ ஒருத்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஐயோ, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல மாமா. ஒரு மகனா நான் முதல்ல சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே இந்த வீட்டோட பொது செலவுல என் பங்கு இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதனால தான்ப்பா சொல்றேன், தயவு செஞ்சு என் நிம்மதிக்காகவாதும் வாங்கிக்கோங்க. வெற்றி, முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட கொடு. அப்பா, இதை நான் சம்பாதிச்சுட்டு வந்த மொத்த பணமும் இல்லப்பா, ஒரு சின்ன பங்கு, அவ்வளவுதான். முதல்ல சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன், வேணான்னு சொல்லாம வாங்கிக்கோங்கப்பா. சொன்னா கேட்க மாட்டியே நீ. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லபடியா இருப்ப, சந்தோஷமா இருக்கணும். பெரிய பெரிய தொழில் செஞ்சு மேலும் மேலும் வளரணும். மாப்ள, அந்த அழகர் கோயில் விபூதியை கொடுங்க. இந்த எடுக்கிறேன், இந்தாங்க. சரிப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, சந்தோஷமா போயிட்டு வா. வரேன் மாமா. வாங்க மாப்பிள்ள. மாப்ள, மாமா, நம்ம வெற்றிக்கிட்ட எவ்வளவு மாற்றம் தெரியுது இல்ல? சரியா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தினமும் குடிச்சிட்டு வந்து உருப்படாத பையன், அந்த பையன், இந்த பையன்னு தினமும் வச வாங்கிக்கிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு இம்புட்டு பொறுப்பா நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கியா. கல்யாணமானாலே பொறுப்பு தானா வந்துடும் சொல்றது இதுதான் போல மாமா. எப்படியோ அந்த 18ஆம் படியான் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருந்தா சந்தோஷம்தான். ஆமா மாமா. முந்தா நேத்து அப்படிதான் உன் தம்பி கிட்ட ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்துட்டு போடா, சட்னி அரைக்கணும்னு சொன்னதுக்கு எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சுமா, பவன்கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு கால்ல சுடுதண்ணி கொட்டின மாதிரி ஓடுறான். ஆனா இன்னைக்கு பொண்டாட்டிக்கு ஒண்ணு வேணும்ன்றப்ப நான் போய் வாங்கிட்டு வரேன்னு போய் வாங்கி கொடுத்துட்டு போறான். இதுல இருந்தே தெரியல அவன் பொண்டாட்டி தான் வசதியா நினைக்கிறான், நம்மளெல்லாம் இளக்காரமா நினைக்கிறான்னு. இசு, அவ வரா. இவளை ஏதாவது பண்ணி
இப்ப கடுப்பேத்தணுமே. ஈசு, எதுக்கு ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கவ? அதான் இருக்கவே இருக்குல்ல தாலி மேட்ரு, அதை எடுத்து விடு. ஏன் சின்னம்மா, என்ன ஈசு? கழுத்துல தாலி இல்லாதவங்கள இந்த ஊரு என்னன்னு சின்னம்மா சொல்லும்? அது நிறைய சொல்லுவாங்கம்மா. கல்யாணம் ஆகலன்னா குமரின்னு சொல்லுவாங்க. கல்யாணமாகி புருஷன் கூட வாழாம தன்னால தாலி அறுத்துக்கிட்டு திரிஞ்சான்னா வாழா வெட்டின்னு சொல்லுவாங்க. அதுவே புருஷன் செத்து போய் தாலி இல்லாம இருந்தான்னா விதவன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்கு ஈசு திடீர்னு இந்த கேள்வியெல்லாம் கேக்குற? இல்ல சின்னம்மா, 3 விதமா தாலி இல்லாதவங்கள பத்தி சொல்லிட்டீங்க. ஆனா இதுல எதுலயுமே சேராம 4வது விதமா கழுத்துல தாலி இல்லாதவங்கள நான் தான் இப்ப பாக்குறேனே. அது என்ன ஈசு 4வது ரகம்? கல்யாணமும் ஆகி புருஷனோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு ஆனா கழுத்துல தாலி இல்லாம இருக்கா பாருங்க, அவளை எந்த லிஸ்ட்ல சின்னம்மா சேர்க்கறது? அவளுக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணுமே. நம்ம கிட்ட இல்லாத வார்த்தையா? அதான் தாலி இல்லாதவ, தரம் கெட்டவ, ராசை இல்லாதவன்னு ஏகப்பட்ட பேர் இருக்கே. அதுல ஏதாவது ஒண்ணு வைக்க வேண்டியது தானே? இல்ல பவுனு, இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரே பேரா வைக்கணும். சின்னம்மா, இது எல்லாத்தையும் சேர்த்து வர மாதிரி ஒரு நல்ல பேரை சொல்லுங்க பாப்போம். அப்படி சொல்லணும்னா தரித்திரம் பிடிச்சவ, வீட்டுக்கு விளங்காதவ, இவளை பார்த்துட்டு போனா ஒரு வேலையும் உருப்படாது. அதனால உருப்படாதவன் தான் சொல்லணும். அப்போ நம்ம வீட்ல ஒரு தர்தரம் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, என்னைக்கு இவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அன்னில இருந்தே இந்த வீட்டுல தர்தரம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. அவ ஆளும் அவ மூஞ்சியும் என்ன சாபக்கேடோ தெரியல. என்னடாச்சு உன் மேட்ரு? அட போன நீ வேற ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு. அப்பச்சி சும்மாவே எம்பிட்டு நேரம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஏதாச்சும் பாட்டுக்கிட்டு பாடுங்க. ஏலே, இப்போ உனக்கு என்னடா? உனக்கு பாட்டு தானே வேணும். ரேடியோ பெட்டியை போடுறேன், கேட்டுக்க. ஐயா, அவன் உங்களை பாட சொல்லி ஆசையா கேட்டானா நீங்க ரேடியோ பெட்டியில பாட்ட போடுறேங்கிறீங்க. நீங்க பாடுங்கய்யா. அப்படின்ற ஒரு பாட்டு பாடுங்க. சரிடா, கணிக்கா ஒரு பாட்டை பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம், உரிமை கீதம் பாடும்.
ஐயா என்னத்தா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேங்க ஐயா. தனியாவாத்தா போற? ஆமாங்க ஐயா, வீட்ல தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. அதான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு போறேன். ஏத்தா வெற்றியை வர சொல்லி கூட கூட்டு போலாம்ல? இல்லைங்கய்யா, அவரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் எதுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டு நானே தனியா போயிட்டு வந்துடுறேன். ஏத்தா தனியா போயிட்டு வரேன்னு சொல்றவ கழுத்துல வேற காயமா இருக்கு. ஏத்தா உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நாங்க உன் கூட வரலாமா? ஏத்தா நாங்க 3 பேரும் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ம்ம். சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு உன் கூடயாவது கோயிலுக்கு வரலாம்ல? துணைக்கு துணையா இருக்கும். சரிங்கய்யா. இல்லை ஆ? எந்திரிக்கடா, போலாம் வாங்கடா. போவோம். வாமா போலாம். விடுங்க விஜய், நான் பிடிச்சிக்கிறேன். ஏய் தங்கராசு, ஐயா போய் மாலையும் 10 நெய் விளக்கு வாங்கிட்டு வாடா. ஐயா எதுக்கு மாலையெல்லாம்? தாத்தா மாலையை சாமிக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவோம். நெய் விளக்கு எல்லாம் இருக்கிற எல்லா சாமிக்கும் சேர்த்து ஏத்தி வச்சுட்டு போவோம். நல்லதானதா? இல்ல, கோயில்ல நெய் விளக்கு எதுக்காக ஏத்துறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா. ஏத்தா காரணம் கேட்டுக்கிட்டா விளக்கு ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. போய் புருஷன் நல்லா இருக்கணும், புள்ள குட்டி நல்லா இருக்கணும், மனுஷ மக்கள் நல்லா இருக்கணும் ஏத்திட்டு வேண்டிட்டு வர வேண்டியதானதா? டேய் விவேகனே தங்கராசு, போய் வாங்கிட்டு வாங்கடா. நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் ஐயா. என்ன கையில் காசு எடுத்துட்டு வரல, உன் கையில் இருந்தால் போட்டு வாங்க. சரி வா. விலை கொளுத்துமா? ம். தீர்காயுஷ்யமஸ்து. அர்ச்சனை தட்டு கொடுங்கய்யா. டேய் ஆ. விவேகனே குடுறா. இந்தாங்க பிஜி. இந்தாத்தா இதை உன் கையால கொடு. பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஏத்தா உன் பேரை சொல்லுதா. ஆத்தா தட்டுல கை வச்சு பேர் சொல்லுதா. மலர்விழி, மீனராசி, ரேவதி நட்சத்திரம். மலர் மீனராசி ரேவதி நட்சத்திரயுக்தாயாம் சக குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுஹோ ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தம். ஏத்தா வெற்றி பேரையும் சேர்த்து சொல்லுதா. என்னத்தா யோசிக்கிற? வெற்றியோட ராசி நட்சத்திரம் தெரியாதா? என்னத்தா நீ? வெற்றிவேல் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். வெற்றிவேல் நாமதேயस्य விருச்சிக ராசிजातयः विशाख नक्षत्रयुक्तायां शिवगोत्रोद्भवस्य अस्य यजमानस्य सह कुटुम्बस्य क्षेमस्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम्. ஆத்தா எம்புட்டு நாளும் எங்களை சோதிச்சுக்க, எம்புட்டு நாளும் எங்களை கஷ்டப்படுத்திக்க. ஆனால் கடைசியில் என் பேரனையும் என் பேத்தியும் சேர்த்து வச்சிரு. அம்புட்டுதான் உங்ககிட்ட நான் வேற எதுவும் கேட்கல தாயி. இதுதான் இந்த கிழவனோட கடைசி ஆசைன்னு நினச்சிக்க. அம்மா சித்த இப்படி வாங்கோ. சொல்லுங்க சாமி. இன்னைக்கு அம்பாளுக்கு சிறப்பு பூஜை ஒன்று இருக்கு. இந்த பஞ்சமுக குத்து விளக்க 5 சுமங்கலி பெண்கள் ஒன்றா சேர்ந்து ஏற்றணும். அதனால உங்களோட இன்னும் 3 சுமங்கலி பெண்களை சேர்த்துண்டு இந்த விளக்கை ஏத்துறீங்களா? சரிங்க சாமி. சரிம்மா. விஜயா, இந்த விளக்க 5 பேர் ஏத்தணுமா? நீயும் நானும் இருக்கோம், இன்னும் ஒரு 3 பேர் வேணுமே. அவங்கள கேட்கலாமா? கூப்பிடு. சரி. அம்மா ஒரு நிமிஷம். அம்பாளுக்கு சிறப்பு பூஜை இருக்கு, பஞ்சமுக விளக்கேத்தணும். கொஞ்சம் விளக்கேத்த வரீங்களா? விஜயா,
ஒரு நிமிஷம் நான் அந்த அம்மாவை போய் கூட்டு வந்துடுறேன். சரி. அக்கா அக்கா ஒரு நிமிஷம். பஞ்சமுக விளக்க 5 சுமங்கலி பெண்கள் ஏத்தணுமா? நாங்க 3 பேர் இருக்கோம். 4வதா நீங்க வரீங்களா? சரிம்மா, சரி வாங்க போலாம். விஜயா, நம்ம 4 பேர் தான் இருக்கோம். விளக்கேத்த இன்னொருத்தவங்க வேணுமே. கொஞ்ச நேரம் பொறுப்போம்க்கா, யாராவது வராமலையா போயிட போறாங்க? ஏங்க ம்? அங்க ஒருத்தவங்க போறாங்க பாருங்க. ஏங்க ஏங்க என்னங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு 5 சுமங்கலிங்க சேர்ந்து இந்த விளக்கேத்தணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் நீங்க வந்து ஏத்த முடியுமா? அது என்னங்க ஏத்த முடியுமான்னு ஒரு கேள்வி. ஏத்திட்டா போச்சு. ஆத்தா மலரு போய் விளக்கேத்துத்தா. ம். அஞ்சு சுமங்கலிகள் வந்தாச்சா? இருக்கும் சாமி. நல்லது நல்லது. இந்தாம்மா விளக்கேத்து. விஜயா, என்னக்கா? அவளை கவனிச்சியா? அவளை பார்த்தா சுமங்கலி மாதிரி தெரியலையே. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, கழுத்துல தாலி இல்ல, நெத்தியில குங்குமம் இல்ல, காலில் மெட்டி கூட இல்லடி. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல. இப்ப என்னக்கா பண்றது? கூப்பிடும்போது இந்த விஷயத்தை நம்ம கவனிக்கவே இல்லையே. கிளம்பி போக சொல்ல வேண்டியதுதான். இவளை வச்சு விளக்கேத்தனா பூஜை விளங்குன மாதிரி தான். அதான்க்கா, இப்படி இருக்கிறவளுக எதுக்கு கோயிலுக்குள்ள பூஜை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு நிமிஷம். என்னங்க? நீங்க ஒன்றும் விளக்கேத்த தேவையில்லை. தீப்பெட்டியை கொடுத்துட்டு போங்க. ஏங்க? தீப்பெட்டியை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். சும்மா ஏன் எதுக்குன்னெலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. என்னம்மா என்ன ஆச்சு? சும்மா போய்கிட்டு இருந்த பிள்ளைய கூப்பிட்டு நீங்க தானே 5 சுமங்களுக்கு சேர்த்து விளக்கேற்றணும்னு சொன்னீங்க. இப்போ என்னம்மா ஆச்சு? ஆமா, தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு கல்யாணமான சுமங்கலி பொண்ணு மாதிரி தெரிஞ்சா. ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா அப்படி தெரியலையேங்க. இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? கழுத்துல தாலியை காணோம், நெத்தில ஒரு பொட்டை காணோம், காலில் மெட்டியை காணோம். கல்யாணமான பொண்ணு இப்படியா இருப்பா? அதான்க்கா, கழுத்துல தாலி இல்லாதவள எப்படி சுமங்கலின்னு சொல்றது? ஏமா, அந்த பிள்ளைக்கு கழுத்துல அடிபட்டுருச்சுமா, அதனால தான் தாலி கொடி போடல. கழுத்துல அடிபட்டிருந்தா என்னங்க? தாலி கொடி போட முடியலனா ஒரு மஞ்ச கயிறை வாங்கி கட்ட வேண்டியது தானே. அதுக்காக கல்யாணம் ஆன பின்னாடி கூட இப்படி தாலி அவுத்து வச்சுட்டு திரிவாங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் இவ சுமங்கலி கிடையாது. இவ வந்து இந்த விளக்கை ஏத்தக்கூடாது. அவளை கூட்டிட்டு போங்க.